அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் மிக வலுவாக சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பஞ்சமஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் உச்ச அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் 26ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 31ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. முற்பகுதியில் 4ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் 26ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, முதலாவதாக ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி வரை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதி 3ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்திற்கு மாறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பாராத நன்மைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். குடும்பம் சார்ந்த நிம்மதியற்ற சூழ்நிலைகள் மிகவும் அனுகூலமாகவும் நிம்மதியாக பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. சனி பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வாரி வழங்குகிறாருங்க. ராகுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடாமல் பல்வேறு வகையான சுப விரயங்களுக்கு வித்திடுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்தும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர், உரம் போன்ற அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவின்றி கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. விளைச்சலும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வக்ரம் பெற்ற சனி பகவான் நகர்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே இந்த தருணத்தில் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதிகமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். புதிய முயற்சியில் மேசராசிக்காரர்களுக்கு தொல்லை தரக்கூடிய கவலை அளித்த பல நிகழ்வுகள் மறைந்து மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நிறுவன மாறுதல், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. லாபஸ்தானத்தில் நிவர்த்தி
பூர்த்தி பெறும்போது இதைவிட எதிர்பாராத நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இப்போது சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் வெற்றி நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் ஒரே சீராக அமையும். போட்டிகள் கடினமாக உருவாகினாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உற்பத்தியை நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமாக உயர்த்தி கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நிதி சார்ந்த பிரச்சனைகள் கணிசமாக குறைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் சுமூகமாக மாறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கடுமையான நெருக்கடியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை சனி மற்றும் மோட்சக்காரகரான கேது உருவாக்கி கொடுக்கின்றனர். ஏனென்றால் கேது 6ல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. புதிய தயாரிப்புகளில் நிதி சார்ந்த நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவை சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் பிற்பகுதியில் உண்டு. மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முற்பகுதியில் மிக அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த ஆவணி மாதம் அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4ல் வலுவாக வீற்றிருக்கிறார் வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தில் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியரின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் ஆதரவும் விரைவாக அமைவதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி முடியும். இது சந்திரன் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமமாக ஆவணி 24ல் இருந்து 26 வரை சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். ஆவணி 24 to 26 தினங்கள்ல சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கிறாருங்க சந்திரன். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மிக உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தில் குருவும் பெரும்பாலும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உறவுகள் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வகையில் நல்ல வரன் கிடைக்கும். மேலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த ஆவணி மாதத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்.